எவ்ரிவான், இன்றைக்கி நம்மளோட கல்பனா பிளாஸில் ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியான கடம்பாவும் அது கூடவே சூப்பரான ஆப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யம்மியாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்மளோட கடம்பா பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 3 பல்ல அளவுக்கு பூண்டு, 2 கேஷ்யூஸ் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கொஞ்சம் வதங்கணும். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 4 பட்டை, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகா நல்லா கீரி சேர்த்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 2 வெங்காயம் நல்லா நம்ம பிரியாணி கறிகிற மாதிரி நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இந்த கடம்பா பார்த்திங்கன்னா ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நீங்கள் ஆப்பத்து கூட ட்ரை பண்ணும்போது வெஜிடேரியன்ஸ் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு உருளைக்கிழங்கை நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்க விடணும். ஸோ மீன் டைமில் பார்த்திங்கன்னா நான் இங்கே கொஞ்சமாக பாசிப்பருப்பை நல்லா ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். நல்லா குழையிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடம்பா நல்லா கொதிச்சுட்டே இருக்கும்போது நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். அப்போ தான் உங்களோட குழம்பு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த கடம்பா பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அவங்க ரொம்பவே சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அதை தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே யம்மியாக இருக்கும். அண்ட் ஆப்பத்துக்கு கூட இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக ஆப்பத்துக்கு நான்வெஜ் கிரேவி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு வெஜ் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஆப்பத்துக்கு நம்ம ஆப்பம் ரெடி பண்ணுறதுக்காக அரை கப் அளவுக்கு அரிசி, 1/4 கப் அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 4 to 5 hours நல்லா இது தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லாவே ஊறணும். அப்போ தான் நம்மளோட ஆப்பம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வரும். ஸோ இது ஊறினதுக்கு அப்புறமா நான் இங்கே இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்போ தான் நம்மளோட ஆப்பம் நல்லா லேயராக வரும். இப்போ பாருங்கள், நான் நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம கையில் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா நைஸாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம கடைசியாக இருக்கிற அந்த அரிசி பருப்பு இருக்கு இல்லையா, ஸோ அது கூடவே 1 கப் அளவுக்கு வடித்த சாதம் இதையும் சேர்த்துட்டு நல்லாவே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வடித்த சாதம் சேர்க்கும்போது ஆப்பம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும். அண்ட் ஆப்பத்தோட கலரும் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக உங்களுக்கு வரும். ஸோ கண்டிப்பாக வடித்த சாதம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம அரைச்ச மாவையும் இது கூடவே சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஆப்பம் எப்போவுமே ரெடி பண்ணும்போது முன்னாள் நைட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் செய்யும்போது ஆப்பம் ரொம்பவே சூப்பராக வரும். இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா கை விட்டு கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட மாவு நல்லாவே புளிச்சு வரும். மாவு எந்த அளவுக்கு புளிச்சு வருதோ அந்த அளவுக்கு நம்மளோட ஆப்பமும் பார்த்திங்கன்னா நல்லாவே குண்டு குண்டாக வரும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அண்ட் ரொம்பவே சாஃப்டாக நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி உங்களுக்கு ஆப்பம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கைவிட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். நான் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து மூடி போட்டு வச்சுக்கிறேன். பாருங்கள், இப்போ காலையில் எந்திரிச்சு பார்த்ததுக்கப்புறமா நம்மளோட மாவு எவ்வளோ நல்லா புளிச்சு வந்திருக்கு. ஸோ இதில் கொஞ்சமாக மாவை எடுத்துகிட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கேன். ஸோ அந்த தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லாவே நம்மளோட மாவு கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். ஸோ ஆப்பம் சுடுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்மலாகவே ஆப்பக்கடாய் இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம இன்றைக்கி சுட போகிறோம். ஸோ ஆப்பக்கடாயில் நீங்கள் சுடும் போது பார்த்திங்கன்னா ஆப்பம் ரொம்பவே சூப்பராக வரும்.
இப்போ வந்து கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஒரு கரண்டி அளவுக்கு வந்து மாவு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் லைட்டாக சுழட்டி விட்டிங்கனாலே சூப்பராக உங்களுக்கு ஆப்பம் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்பவே நல்லா வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி வெந்து வந்து நம்மளுக்கு ஆப்பம் இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மூடிட்டு எடுத்தால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நம்மளுக்கு ஆப்பம் வந்திருக்கு. கீழே நல்லா கிறிஸ்பியாகவும் மேலே நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு ஆப்பமும் வந்து நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு கரண்டி அளவுக்கு மாவு வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து நீங்கள் சுழட்டி விட்டிங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக வந்து ஆப்பம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இனிமேல் வந்து ஆப்பம் சாப்பிட்றதுக்கு இங்கே கடைக்கோ இல்லை ரெஸ்டாரண்ட்க்கோ போக வேண்டிய அவசியமே இருக்காது. வீட்டிலே இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே வந்து ஆப்பம் வந்து ரெடி பண்ணி சாப்பிடலாம். ஸோ இப்போது நம்மளோட 2வது ஆப்பமும் வந்து ரொம்பவே யம்மியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எடுக்கிறதுக்குமே வந்து உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது. எந்த ஒரு கஷ்டமுமே வந்து இருக்காது. இப்போ நம்மளோட ஆப்பம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே வந்து நீங்கள் கடம்பா வச்சு சாப்பிடும்போது வேறு என்ன வேணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து ஆப்பம் வந்து சாப்பிடும்போது ஐயையோ நம்மளால் நான்வெஜ் சாப்பிட முடியலேன்ற கவலை உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இந்த மாதிரி வெஜிடேரியனில் வந்து நீங்கள் கடம்பா அண்ட் ஆப்பம் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாசாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோஸ். See you, tata, bye bye.